ஏன்னா, இப்ப ஆங்கிலத்துக்கு ஃபோனிக்ஸ் மெத்தடாலஜிய நெறைய பேர் பயன்படுத்தி, குழந்தைங்க வந்து ரீடிங் அழகா கொண்டு வராங்க. ஸோ, இந்த மெத்தடாலஜிய வந்து நம்ம தமிழ் ஒலிப்பியல், ஒலிப்பியல் அப்படின்றது வார்த்தையே வந்து ஃபோனிக்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழாக்கம் தான். ஸோ, அத அழகா கொண்டு வந்து நமக்கு இப்ப குழந்தைகள் வந்து தமிழ் படிக்கணுங்க. நம்மளுடைய அடுத்த தலைமுறை வந்து தமிழ் கொண்டு போணும் அப்படின்ற முயற்சியில தான் தமிழ் ஒலிப்பியல நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ, தமிழ் ஒலிப்பியலுக்கு முதல் ஒரு பாடல் எப்படி கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க? ஒரு எழுத்துக்கு எப்படி பாடல் கொண்டு வந்திருக்கீங்க? இப்ப தமிழ்ல நம்ம ஒரு எழுத்து எடுத்துக்கலாம் பாருங்களேன். இப்ப அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு. அப்படின்னாலும் குழந்தை ஞாபகம் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, முயல் நம்ம வச்சுக்கலாம். முயலுக்கு ஒரு சின்ன பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "திமுயல் ஓடுது, தாவி தாவி ஓடுது, எட்டி பிடிக்கச் சென்றேன், எங்கோ ஓடி ஒளிந்தது." இப்ப குழந்தைங்களுக்கு ஒரு பாட்டு வரும்போது, அந்த எழுத்த தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் வரும். இப்ப முயல், அப்ப அதுல வந்து முயல பத்தி ஒரு பாட்டு எழுதுறோம். அப்ப கண்டிப்பா முயல பார்த்தா அந்த ஞாபகம் வரும். அந்த மாரி ஒவ்வொரு எழுத்துக்குமே அது சார்ந்த ஒரு வார்த்தைகள வச்சு, அதுக்கு ஒரு கதை, பாட்டுன்னு வரும்போது, ஒரு ஆர்வம் வந்துருது குழந்தைங்கள்ட்ட. அப்ப அவங்களுக்கு கூட சேர்ந்து டெய்லி சும்மா பிராக்டிஸ்ல நடந்து போகும்போதோ, விளையாடும்போதோ பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த எழுத்த நல்லா மைண்ட்ல வச்சுக்கிறாங்க.